ஒரு புகழ்பெற்ற அறிஞர் திரளான மக்களை சந்தித்து வந்தார். அவரிடம் கருத்து கேட்பது ஜனங்களுடைய வழக்கம். அவர் இருந்த ஊரில் ஒரு இசைக்கலைஞன் இருந்தான், மிக திறமைசாலி. அதே சமயம் அவனிடம் எல்லாவித கெட்ட பழக்கங்களும் இருந்தன. குருவிடம் வந்த ஒருவர் அந்த கலைஞனை பற்றி மிக கேவலமாக பேசினார். உடனே குரு, அவன் சிறப்பாக இசை அமைப்பானே, நாளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாமே என்று அவரை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். உடனே அங்கிருந்த இன்னொருவர், ஆமாம், அவர் இசைக்க ஆரம்பித்தால் அது அருமையாக இருக்கும் என்று அந்த கருத்தை கூறினார். அப்பொழுது குரு, அப்படியா, அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாச்சே, அவனை யாரும் நம்ப முடியாதே என்றார். குறை சொன்னவர் புகழ்ந்தவர் இருவரும் குழப்பமடைந்தனர். இவர் என்ன பேசுகிறார், ஏடாகுடமாக பேசுகிறாரே என்று நினைத்தனர். ஆனால் அதை அறியவும் விரும்பினர். அவர்கள் குருவிடம் கேட்டார்கள், குருவே, நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே, அவரை பற்றி நன்மையாகவும் பேசுகிறீர்கள், தீமையாகவும் பேசுகிறீர்கள் என்று கேட்டபொழுது குரு சொன்னார், நான் அவனை புகழவும் இல்லை, இகழவும் இல்லை. எந்த மனிதனையும் எடை போட நாம் யார்? ஒருவனை நல்லவன் என்றோ தீயவன் என்றோ கூற உங்களிடமோ என்னிடமோ என்ன அளவுகோல் உள்ளது? எதையும் ஒப்புக்கொள்வதோ மறுப்பதோ என் வேலை அல்ல. அவன் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. அவன் அவனாகவே இருக்கிறான். அவன் செயலை அவன் செய்கிறான். உங்கள் செயல் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள். தேவையில்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்று கூறி முடித்தார். ஆம், வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது ரோமர் 2 அதிகாரம் 1 ஆண்டவர் இதை தான் நமக்கு கூறுகிறார். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளிகளாக தீர்க்கிறாய் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆம், நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டாம். அது கடவுளுடைய காரியம். நாம் நமது குறைகளை பார்த்து நம்மை திருத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.